பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய குர்ஆனுடைய தர்ஜுமா வகுப்பில், அர்த்தங்கள் படிக்கூடிய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் சூரா அன்-நாஸ் உடைய தனித்தனி வார்த்தைகளின் அர்த்தம். தனித்தனி வார்த்தைகளின் அர்த்தம். மாஷா அல்லாஹ், ஃபர்ஹான் நடத்தும் போதே கூர்ந்து கவனிக்கிறாங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இடையில அருகில் உள்ள மாணவர்கள் பேசினால் உடனே நினைச்சாங்க கவனிங்க அப்படின்னு செய்கை செய்யறாங்க. அது நன்மையான காரியம் ஃபர்ஹான், சரிங்களாமா? அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. அருகில ஷைத்தான் உங்களுடைய நண்பரை, அருகில் உள்ளவரை கெடுக்கும் விதமாக கவனிக்க செய்யாமல் அவருடைய கவனத்தை சிதறடிக்கும் போது அவங்களுக்கு என்ன செய்யுங்க, பாடத்தை கவனிங்கன்னு அறிவுரை கூறுங்க, நன்மை கிடைக்கும். பாடம் நடத்தும் போது பேசாதீங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். கவனிங்கம்மா. தனித்தனி வார்த்தைகளின் அர்த்தம். அன்னாஸ், நாஸுக்கு என்ன அர்த்தம்? மக்கள். சூரத்துன் நாஸ், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மி, பெயரால். பிஸ்மிக்கு என்ன மீனிங்? பெயரால். பிஸ்மிக்கு என்ன மீனிங்? பெயரால். இஸ்முண்டா பெயர், அதுக்கு முன்னால வரக்கூடிய பா அது இடைச்சொல், ப்ரீபொசிஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ப்ரீபொசிஷன் என்னமா? ப்ரீபொசிஷனா? சரி, இடைச்சொல், தமிழில் இடைச்சொல் என்று சொல்லப்படும். பிஸ்மி, பெயரால். அல்லாஹி, அல்லாஹ்வின் பெயரால். அர் ரஹ்மான், அவன் பேரன்பாளன். அர் ரஹீம், அவன் பேரருளாளன். பேரன்பாளன் சொல்லுங்க, பேரன்பாளன். பேரருளாளன், பேரருளாளன். அல்லாஹ்வின் பெயரால், அல்லாஹ்வின் பெயரால். குல் அஊது பிரப்பின் நாஸ், அஊது பிரப்பின் நாஸ். குல், நபியே கூறுவீராக, நபியே கூறுவீராக. அஊது, அஊது, நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பிரப்பி, இறைவனிடம். அன்னாஸ், மக்களின். நபியே கூறுவீராக, மக்களின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பாருங்க, உங்களுக்கு ஸ்டடி பண்ணும்போதே, டீச்சிங் பண்ணும்போதே, டீச்சிங் பண்ணக்கூடிய ஆசிரியரை கவனியுங்கள். அதுவே உங்களுக்கு மனதில் பதிந்துவிடும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ரெண்டாவது, சொல்லி தரும்போது வாயை திறந்து சொல்லுங்க. சும்மா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா வார்த்தை வராது. சொல்லுங்க, நபியே கூறுவீராக, மக்களின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இரண்டாவது வசனம், மலிக்கின் நாஸ். மலிக், அரசன். அன்னாஸ், மக்களின். மலிக்கின் நாஸ், அவன் மக்களின் அரசன். மக்களின் அரசன். அடுத்து, இலாஹின் நாஸ். இலாஹ், வணக்கத்துக்குரியவன். அன்னாஸ், மக்களின். அவன் மக்களின் வணக்கத்திற்குரியவன். மின் ஷர்ரில் வஸ்வாசில் கன்னாஸ். மின், மின் அப்படின்னா இங்க விட்டும் என்ற அர்த்தமாகும். மின்னுக்கு என்ன அர்த்தம்? விட்டும். ஷர், ஷர், ஷர்னா தீங்கு. ஷர்னா என்ன மீனிங்? ரொம்ப தீங்கு செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்களா, ரொம்ப ஷர்ரா இருக்குது. ஷர்னா தீங்கு. தீங்கு, தீங்குன்னா கெடுதி,
இந்த சும்மா இருக்கும் போது நோண்டுறது, அவருக்கு தீங்கு கொடுக்கறது, அடிக்கிறது, டிஸ்டர்பன்ஸ் பண்றது, இதெல்லாம் ஷர். இதெல்லாம் செய்யக்கூடாது. நல்லவங்களாக நாம இருக்கணும். பிறருக்கு என்ன செய்யக்கூடாது? ஷர்ரு கொடுக்க கூடாது. இப்ப உஸ்தாத் நடத்திக்கிட்டு இருக்கிற நீங்கெல்லாம் நடத்துறத கவனிக்காம பேசி கொண்டிருக்கீங்கன்னா நீங்க ஷர்ரு எனக்கு கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்க கூடாது. ஷர்ருன்னா தீங்கு, டிஸ்டர்பன்ஸ், டிஸ்டர்ப் கொடுக்கிறது, கஷ்டம் கொடுக்கிறது, அது செய்யக்கூடாது. என்னமா மின் மின்டா விட்டும், மண்ணுண்டா யார், மேல ஃபத்ஹா வைத்து மண் என்று வாசித்தால் யார் என்று அர்த்தம். மின் என்று வாசித்தால் என்ன மீனிங்மா? விட்டும். இன்னொரு அர்த்தம் இருக்குது, இருந்து. இருந்து என்ற அர்த்தமும் உண்டு. மின்னுக்கு என்ன அர்த்தம் உண்டு? இந்த இடத்துல இருந்தும் சொல்லலாம், விட்டும் என்ற அர்த்தமும் சொல்லலாம். மின் ஷர்ரி, தீங்கை விட்டும். அல் வஸ்வாசி, வஸ்வாஸ் வீணான மனக்குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவனின். வஸ்வாசுக்கு வீணான மனக்குழப்பங்கள். அதே போல இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா சந்தேகங்கள். இந்த இடத்துல மனக்குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவன், சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியவன். ஒரே வஸ்வசாத்தா இருக்கு, சொல்றோமா இல்லையா? வஸ்வாஸ், வஸ்வாஸ் என்ன என்ன அர்த்தம்? வீண் குழப்பம், மனக்குழப்பம், சந்தேகம். சரிங்களா? இதெல்லாம் யார் மூலமா ஏற்படுத்தப்படுது? ஷைத்தான் மூலமாக. இப்லீஸ், ஷைத்தான். அல் ஹன்னாஸ் சொல்லுங்க. மறைந்து விடக்கூடியவன். மறைந்து விடக்கூடியவனின். சொல்லுங்க. மறைந்து விடக்கூடியவனின். மறைந்து விடக்கூடியவனின் வீணான மனக்குழப்பங்களை, சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியவனின் தீங்கை விட்டும். பாருங்க, இதனுடைய அர்த்தம் எப்படி சொல்லணும்? வீணான மனக்குழப்பங்களை, சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹுவின் பெயர் கூறப்படும் போது மறைந்து விடக்கூடியவனின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். மிக முக்கியமான ஒரு அத்தியாயம். நம்ம மனசுல வீண் குழப்பம் ஏற்படுதா, இந்த அத்தியாயத்தை ஓதி அல்லாட்ட பாதுகாப்பு தேடுங்க, அல்லாஹ் பாதுகாத்துடும். புரியுதுங்களாமா? நபியவர்கள் நோயின் போது இந்த அத்தியாயத்தை ஓதி அல்லாட்ட பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அடுத்து அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். அல்லதி அவன், யுவஸ்விசு வீண் எண்ணங்களை ஏற்படுத்துகிறான், ஃபீ சுதூரி நெஞ்சங்களில். சதுருக்கு பண்ணை சுதூர். சுதூர்னு என்ன அர்த்தம்? நெஞ்சங்கள். சதுர், சுதூர். பாருங்க, இங்க வொக்காபுலரிஸ் நம்ம படிக்கிறோம். அன்னாஸ் மக்களின். அந்த ஹன்னாஸ், அந்த வஸ்வாஸ் வீண் எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடியவன், அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் மறைந்து கொள்ளக்கூடியவன் என்ன சேட்டை செய்கிறான்? அவன், சொல்லுங்கள், மக்களின் நெஞ்சங்களில் வீண் எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். இந்த செயலை செய்யக்கூடியவங்க ஷைத்தான்ல மட்டும்தான் இருக்கிறாங்களாண்டா? மனிதர்கள்லையும் இப்படி இருக்கிறாங்க. இந்த தன்மை கொண்டவங்க நல்ல நண்பர்கள், நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. இன்னொருவர் என்ன செய்வான்னா, அந்த நண்பன் ரொம்ப கெட்டவன்ப்பா, இல்லாத பொல்லாத பொய்யை சொல்லி அந்த நண்பன் மேல இவர் தவறான எண்ணம் கொள்ள வைத்து விடுகிறார் இன்னொரு நண்பர். புரியுதுங்களாமா? இந்த செயலுக்கு பேர் என்ன? வஸ்வா. இது வீண் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய தவறான செயல். புரியுதுங்களாமா? இப்ப நல்ல உள்ளமா இருக்கும்போது அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறது, அதை கேட்கறது, இது உள்ளத்துல என்னத்தை ஏற்படுத்தும்? தவறான எண்ணங்களை ஏற்படுத்தும். உடனே நம்ம பாதுகாப்பு தேடணும். இந்த மாதிரி செயல்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான செயலை செய்யக்கூடியவங்க யார் யார்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா,
மினல் ஜின்னதி வன்னாஸ். சொல்லுங்க. மினல் ஜின்னதி இனத்திலும் ஜின் இனத்திலும் இருக்கின்றான். வ இன்னும் அன்னாஸ் மனித இனத்திலும் இருக்கிறான். மினல் ஜின்னதி வன்னாஸ். அவன் ஜின் இனத்திலும் இருக்கிறான், இன்னும் மனித இனத்திலும் இருக்கிறான். பாருங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹ்மானிர் ரஹீம். பேரன்பாளன் பேரருளாளன் அல்லாஹ்வின் பெயரால். குல் அஊது பிரப்பின் நாஸ். நபியே கூறுவீராக, மக்களின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மலிகின் நாஸ். அவன் மக்களின் அரசன். அடுத்து இலாஹின் நாஸ். அவன் மக்களின் வணக்கத்திற்குரியவன். இலாஹனா என்ன மீனிங்? வணக்கத்திற்குரியவன். அடுத்து மின் ஷர்ரில் வஸ்வாசில் கன்னாஸ். வீணான மனக்குழப்பங்களை சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியவன். அல்லாஹ்வின் பெயர் கூறப்படும் போது மறைந்து விடக்கூடியவனின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். الذي يوسوس في صدور الناس. அவன் மக்களின் நெஞ்சங்களில் வீண் எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். மினல் ஜின்னதி வன்னாஸ். அவன் ஜின் இனத்திலும் இருக்கிறான், இன்னும் மனித இனத்திலும் இருக்கிறான். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.